Hello students, welcome to our YouTube channel. In the video la SSC and Railway உடைய 2026 எக்ஸாம்க்கு prepare பண்ணக்கூடிய beginnersக்கான 5 monthக்கான ஸ்ட்ராட்டஜியும் ஸ்டடி பிளானும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய இந்த ஸ்டடி பிளான் வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க SSC and Railway எக்ஸாம்க்கு எப்படி prepare பண்றது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எப்படி கவர் பண்றது, எப்படி பிராக்டீஸ் பண்றது, அந்த சப்ஜெக்ட்ல எப்படி ஸ்ட்ராங் ஆகிறதுங்கற சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜியும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த தேதியில கவர் பண்றது, எப்படி கவர் பண்றது, ஒரு 5 மாசத்துல நீங்க டெடிகேஷனா டெய்லி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தரக்கூடிய ஷெட்யூலை சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 மாசத்துல சிலபஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்க போற டைம் எல்லாமே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் லேட்டஸ்டா முடிஞ்ச நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்றது மூலமா உங்களால அந்த எக்ஸாம்ஸை கிளியர்ன்றதை பண்ணிட முடியும். 2026ல மாசம் ஒரு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரயில்வேயோடைய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 NTPC அப்ளிகேஷனுமே இப்போ ஓப்பனா தான் இருக்கு. அதோட எக்ஸாம் அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி SSC எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கேலண்டருங்கிறது இன்னும் ஒரு 20ல இருந்து 40 நாளுக்குள்ள SSC வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேலண்டரோட பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் SSC எக்ஸாம்ஸும் கண்டினியூவா இருந்துகிட்டே தான் இருக்கும். SSC ஆவரேஜா ஒரு 10-12 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரயில்வே வந்து எல்லாரும் எலிஜிபிளா இருக்கிற மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மாசத்துக்கு ஒரு எக்ஸாம்ங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சின்சியரா இந்த 5 மாசத்தோட ஸ்டடி பிளான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை உங்களால கிளியர்ன்றதை பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த வீடியோல டீட்டெயிலான பிளான், இந்த பிளான் எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறதுலாம் எல்லாமே ஷேர் பண்றோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பிளானுங்கிறது SSC அண்ட் ரயில்வே அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். SSCயை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இதுதான் சிலபஸாக இருக்கும். IB எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், FCAT எக்ஸாமாக இருக்கட்டும், இதுதான் சிலபஸாக இருக்கும். RRB எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் இதில் கிடையாது. நாம இந்த 4 சப்ஜெக்டையுமே கம்பைன்டா ஒரு சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸை தான் இவங்க அப்கமிங் டேஸ்ல நவம்பர் 3ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற டார்கெட்டா ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த டார்கெட்டை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா SSC அண்ட் எல்லா RRB அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே உங்களால ரெடி ஆகிட முடியும் இந்த 5 மாச டைம் பீரியட்ல. இதுதான் அந்த எக்ஸாம்ஸினுடைய சிலபஸ். இந்த டாப்பிக்கை தான் நீங்க படிக்கணும். இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸை நீங்க கவர் பண்ண மாதிரி தான். எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ண வேண்டியதுங்கிறது நீங்க இந்த டாபிக் படிக்கிறப்போ எடுத்த நோட்ஸை ரெகுலரா ரிவைஸ் பண்றது, அதே நேரத்துல இந்த டாபிக்கோட லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது, ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டு பாக்குறது, இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா டெடிகேஷனோட பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணலாம். ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 33 டாபிக் இருக்கு. இந்த 33 டாபிக் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட டாபிக்கும். Series completion, coding and decoding, analogy, classification, odd one out, syllogism, blood relation, mathematical operation, series math operations, mirror image, water image, paper cutting and folding, next image, complete image, embedded image, seating arrangement, ranking order, direction and distance, missing number, letter numbers, symbol series ஒரு டாபிக் இருக்கும். dictionary and logical order, word number rearrangement, dice and cube, counting figure, calendar and clock, course of action, conclusion, assumption and inference, data sufficiency, argument, cause and effect, inequality, situational judgment test, mode function, input output, address based Venn diagram. இது எல்லாம் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸ். SSC அண்ட் RRBக்கு இது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். SSCயும் கிளியர் பண்ணலாம், RRBயும் கிளியர் பண்ணலாம். SSC அண்ட் RRB கேட்கக்கூடிய ரீசனிங்ல உங்களால ஃபுல் மார்க் கிடைக்க முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிச்சர் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ் அண்ட் ஏஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், time and work, pipe and system and wages, time speed distance, boat and stream and race, partnership, LCM HCF, simplification, number system, divisibility, simple and compound interest, algebra, trigonometry, height and distance, mensuration, geometry, coordination geometry, mean, mode, median, statistics topic, probability, quadratic equation, numbers, surds, indices, data interpretation, Bayes theorem, number system conversion, டிசைல், பர்சன்டைல், குவார்டைல், மான்டி ஹால் ப்ராப்ளம், மொத்தமா 31 டாபிக் மேக்ஸ் டாபிக்கா வந்து இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸோட சிலபஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட எல்லாத்தோட சிலபஸுமே இதுதான். ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினானிம், ஆன்டனம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங், ஃப்ரேசல் வெப், ஹோமோனிம்ஸ், இது எல்லாம் வொக்காபுலரிங்கிற டாபிக்ல வந்து கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. இது SSCல வரும், IB எக்ஸாம்ஸ்ல வரும், FCAT எக்ஸாம்ல வரும். இங்கிலீஷ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் அது எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இந்த டாபிக் வந்து வரும்.
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், phrases and classes, error spotting, sentence improvement, active voice, passive voice, direct speech, indirect speech. இது எல்லாம் கிராமருங்கிற டாபிக்ல வந்து கேட்பாங்க. filling the blanks, close test, sentence rearrangement, reading comprehension. இதெல்லாம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ங்கிற அந்த டாபிக் கீழே வந்து கேட்பாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதுலலாம் எஸ்எஸ்சியோட இங்கிலீஷ் சப்ஜெக்டோட டாபிக்கா இருக்கோ அதோட சிலபஸ் இதுதான். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிகே, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் 1 இயர்க்கானது, கவர்மெண்ட் ஸ்கீம். இதுதான் ஜெனரல் அவேர்னஸோடைய சிலபஸ்ங்கிறது. இவ்வளோ டாபிக் இருக்கே, நான் இவ்வளோத்தையும் கவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக எத்தனை எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதற்கான சிலபஸ் நீங்கள் அகைன் கவர் பண்ணணுன்றது கிடையாது. இதுதான் சிலபஸ். இதை ப்ராப்பராக கவர் பண்ணிட்டு இது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் எனக்கு வரவே வராதுன்னு சொல்கிறவங்களும் நீங்கள் டெடிகேஷனோட ஒவ்வொரு டாப்பிக்கையும் ப்ராப்பராக கவர் பண்ணி அதோட நோட்ஸை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி அந்த நோட்ஸில் எடுத்த ஒரு 100 சம் நோட்ஸில் எடுத்துட்டீங்கன்னா அந்த 100 சம்ஸையும் அட்லீஸ்ட் ஒரு 3 டைமாவது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் லேட்டஸ்ட்டாக கேட்ட எக்ஸாமோட கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். மேக்ஸுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு கிடையாது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் மேக்ஸ் நினைக்கிற அளவுக்குலாம் டிஃபிகல்ட்டுங்கிறது கிடையாது. நீங்கள் டெடிகேஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிங்கன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். இந்த ரீசனிங், மேக்ஸு அண்டு இங்கிலீஷ் இந்த 3 நீங்கள் ஃபுல் மார்க்கை டார்கெட் பண்ணணும், எஸ்எஸ்சி கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டைமும் நிறையாவே இருக்குது. அதனால் அது ப்ராப்ளமுங்கிறது இருக்காது. நீங்கள் டெடிகேஷனோட டெய்லி ஒரு 2 மணி நேரம் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு டெடிகேஷனோட கொடுக்குறீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு டைமுமே வந்து இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டடி பிளானை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்றதை ஷேர் பண்ணுறோம். November 3 ஸ்டார்ட் ஆகி March 31 இந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் டெய்லி ஸ்டடி பிளானுங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 5 மாசத்துல சண்டே மட்டும் உங்களுக்கு வந்து இந்த எந்த ஷெட்யூலுமே இருக்காது. அந்த சண்டே என்ன பண்ணுவோம்னா மண்டேல இருந்து நீங்க சாட்டர்டே வரைக்கும் என்ன டாபிக் நம்ம படிக்க கொடுத்துருக்கோமோ அந்த டாப்பிக்கை சண்டே வந்து ஒரு வீக்லி டெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த வாரம் படிக்கிற எல்லாத்தையும் வாரத்தோட எண்டில் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்குமான இதுவுமே இருக்கும். ஆக்சுவலா ரீசனிங் கவர் பண்ண 25 நாள் ஆகும். சிலபஸ்ல வந்து 33 டாபிக் இருக்கு. 25 நாள் போதுமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சில டாபிக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங், நெக்ஸ்ட் இமேஜ், கம்ப்ளீட் இமேஜ், எம்பிடர் இமேஜ், இந்த 4 டாபிக் இருக்கா? இந்த 4 டாப்பிக்கை ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 மணி நேரம் கொடுத்தா போதும். இந்த டாப்பிக்லாம் ஸ்ட்ராங்கே ஆகிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இந்த ஒரு டாபிக்ங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த டைஸு, கவுண்டிங் ஃபிகர், கேலண்டர் இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டாபிக். இந்த டாப்பிக்கை ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய டாபிக்ன்றது இது வந்து கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லெட்டர், நம்பர் சீரீஸு, டிக்ஷனரி ஆர்டர், வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த டாபிக்லாம் இருக்கா, இந்த 3 டாப்பிக்கை ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங் கவர் பண்ணுறதுக்கு 25 நாளுங்கிறது போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து ஒரு 18 நாளில் கம்ப்ளீட்டாக ரீசனிங்கோட சிலபஸை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இருக்க போகிற ஒரு 10 நாளோ ஒரு 7 நாளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கோட கொஷின்ஸை என்ன பேப்பர்லாம் சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பிளானுமே தருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷை முடிக்கிறதுக்கு 60 நாள் போதும். இந்த 60 நாள் நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் தான் கொடுப்போம். முதல்ல ஒகாபுலரி முடிப்போம், அதுக்கப்புறம் கிராமர் தருவோம், அதுக்கப்புறம் ரீடிங் பாட்டு தருவோம். 60 நாளில் இங்கிலீஷோட சிலபஸை முடிச்சிடலாம். ஆனால் இந்த 60 நாள் நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா, அதை எக்ஸாம் வர வரைக்கும் ரிப்பீட்டடாக ரிவிஷனும் ரிப்பீட்டடாக அவங்க சொல்லக்கூடிய புக்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் இங்கிலீஷில் ஃபுல் மார்க்குங்கிறது எடுக்கலாம். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை முடிக்க டைட்டாக போனோம்னா ஒரு 4 மாதத்தில் முடிச்சிடலாம். 120 நாள் போதும். நம்மளுடைய கோர்ஸில் 170 மணி நேரம் மேக்ஸ் டீச் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளானுமே வந்து தருவோம். டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸுங்கிறது. ஓகேவா? ஸோ மேக்ஸு ஜெனரல் அவேர்னஸ் முடிக்க 100 நாள் ஆகும். ஸோ இந்த ஒரு நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு டாபிக் இவ்வளோ நாளுங்கிறப்போ நம்ம 5 மாதத்தை தாண்டி போவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டடி பிளானில் டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி தான் தரும். டெய்லி 4 சப்ஜெக்ட் படிக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கப்போ சிலபஸ் கவர் பண்ணணும், அதை நோட்ஸ் எடுக்கணும், அதை ரிவைஸுங்கிறது பண்ணணும். இந்த 3 வேலையும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பண்ணணும். 4 சப்ஜெக்ட் படிக்கிங்கன்னா அதில் படிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குமே தவிர நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ ரிவிஷன் பண்ணுறதுக்கோ டைம்ன்றது இருக்காது. அதனால தான் டெய்லி 3 சப்ஜெக்ட் வரும். நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் நான் எஸ்சி எக்ஸாம் கொஞ்சம் டிலே ஆகி கண்டக்ட் பண்ணதுனால இதை ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ 5 மாதங்கிறப்போ நம்ம டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 மாதத்தை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபேஸ் 1 மொதல் 25 நாள் வந்து நம்ம ரீசனிங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷோட டார்கெட்டு தருவோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 25 நாள்லேயே ரீசனிங்கை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரீசனிங்கோட சிலபஸ்ங்கிறது இருக்காது. ஏன்னா 25 நாள்லேயே முடிச்சிடுவோங்கிறப்போ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜெனரல் அவேர்னஸை இன்க்ளூட் பண்ணிடுவோம்.
அடுத்த ஃபேஸ் ஒரு 35 நாள் நடக்கும். அந்த 35 நாள் ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரயில்வே மட்டும்தான் டார்கெட் பண்றவங்க நீங்க இந்த இடத்துல இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல அப்படின்னா ரயில்வே இங்கிலீஷ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த இடத்துல நீங்க இந்த 2 சப்ஜெக்ட் மட்டுமே படிச்சுக்கலாம். இன்னும் நிறைய டைம் இருக்கும். ஃபேஸ் 3 வந்து அடுத்த 65 நாள். ஸோ இந்த 65 நாள்ல உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் மேக்ஸ் இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் அந்த 5 மந்த்ல கம்ப்ளீட்டான சிலபஸை முடிச்சு அதை ஒரு ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்றது, ரிவிஷன் பண்றது, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும் எக்ஸாம்ஸ்ல. டெய்லி 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த 6 மணி நேரங்கிறது சிலபஸ் கவர் பண்ண. இப்போ ரீசனிங்க்கு 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் நீங்க இன்னைக்கு டார்கெட் வந்து ஒரு டாபிக் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து சீரீஸ் கம்ப்ளீஷன் உங்களுக்கு படிக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட கோர்ஸ்ல சீரீஸ் கம்ப்ளீஷன் ஒரு 1.5 மணி நேரம் டீச் பண்ணிப்போம். அந்த 1.5 மணி நேரம் நீங்க வீடியோங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அது இந்த 2 மணி நேரம் ஸ்லாட்ல வந்து பார்க்கணும். ரிமைனிங் டைம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். இப்போ மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸுக்கு 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரங்கிறது முழுக்க சிலபஸ் கவர் பண்றது, கிளாஸஸ் பார்க்கறதுக்கு, அதுக்கு மட்டும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ரிவிஷன் பண்றதுக்குங்கிறது கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மணி நேரம் முழுக்க சிலபஸ் கவர் பண்றதுக்கு. 6 மணி நேரங்கிறது சிலபஸ் கவர் பண்றதுக்கு. ரிமைனிங் டைம் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா 2 மணி நேரம் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான்ங்கிறது நம்ம இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்றதுக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு, பெஸ்ட் நோட்ஸ், பெஸ்ட் வீடியோ கிளாஸஸ், டைப் வைஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். எஸ்எஸ்சியோட Tier 1 Tier 2க்கான சிலபஸும், RRBயோட CPT1 CPT2க்கான கம்ப்ளீட் சிலபஸ் இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். டாபிக் வைஸ், டைப் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஒரு பர்சன்டேஜ்னு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஒரு 7.5 மணி நேரம் டீச் பண்ணிப்போம். அந்த 7.5 மணி நேரத்துல பர்சன்டேஜோட என்னென்ன டைப் இருக்கோ எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ பர்சன்டேஜுக்கு நாம டீச் பண்ண இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட பர்சன்டேஜ் கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ரெக்கார்டர் கிளாஸஸ், PDF நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸ்ங்கிறது தமிழ்லயே இருக்கும். ஓகேவா? தமிழும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸ்ங்கிறது இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து வொக்காபுலரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ட்ரிக்கோட, தமிழ் மீனிங்கோட டீச் பண்ணுவோம். ஸோ ஒரு 3300 வொக்காபுலரி வந்து நம்ம டீச் பண்ணிப்போம், வேர்ட்ஸ் வந்து டீச் பண்ணிப்போம். அந்த 3300 வேர்ட்ஸையுமே பாத்தீங்கன்னா ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரிக்கோட டீச் பண்ணிப்போம். அந்த வேர்டை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க, தமிழ் எப்படி வருதுங்கிறத முதற்கொண்டு டீச் பண்ணிப்போம். லேட்டஸ்ட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்டை கவர் பண்ணிருப்போம். A to Z டாபிக்ஸ் இதில் கவர் ஆயிடும். எக்ஸாம் நீங்க எதுலையுமே வந்து படிக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்காது. எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிருப்போம். டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஆப்ல சாட்டிங்கிற செக்ஷன் மூலமா உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிட முடியும். நாம எவ்ரிடே உங்களுக்கு அந்த டவுட்டுங்கிறத கிளியர் பண்ணுவோம். நம்மளுடைய கிளாஸஸ், அதுக்கப்புறமா லாஸ்ட் 2 வருஷத்தோட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இது நல்லா நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். அதுக்கு இந்த கிளாஸஸ் மட்டுமே போதுமானதா இருக்கும். இந்த ஸ்டடி பிளானுங்கிறத நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல தான் டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற மாதிரி டார்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ன டே, அதுக்கப்புறம் என்ன டேட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன டாபிக் படிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்க போறோம், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க போறோம், ரீசனிங் படிக்க போறோம், மேக்ஸ் படிக்க போறோம், இங்கிலீஷ் படிக்க போறோம். ரீசனிங்ல என்ன டாபிக்ன்றதை மென்ஷன் பண்ணிடுவோம். மேக்ஸ்ல இன்னைக்கு என்ன டாபிக், அந்த டாபிக்ல நம்மளோட கோர்ஸ்ல இருந்து எவ்வளவு மணி நேரம் வீடியோ வந்து நீங்க பார்க்கணும், என்னென்ன டைப்பை கவர் பண்ணணும் அதை மென்ஷன் பண்ணிடுவோம். இங்கிலீஷ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வொக்காபுலரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். வொக்காபுலரியில மொத்தம் 31 வீடியோ இருக்கும். ஸோ இன்னைக்கு டே 1 வீடியோ பார்க்கணுன்றத உங்கள்கிட்ட நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன டாபிக் படிக்கணுன்றத மென்ஷன் பண்ணிடுவோம் ஸ்டடி பிளான்ல. அதை நீங்க இந்த கோர்ஸ்ல இருந்து கவர் பண்ணிட்டு ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு டாபிக்குமே டாபிக் டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அந்த டாபிக் டெஸ்ட்டையுமே நீங்க அப்பவே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்போ அட்டன் பண்ணணுங்கிறதுலாம் இதே மாதிரி ஸ்டடி பிளான்லயே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நவம்பர் 3ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் டெய்லி என்ன பண்ணணுங்கிறத 5 மாசம் கன்சிஸ்டண்டா டெய்லி உங்களுக்கு டெடிகேஷனோட ஒரு ஸ்டடி பிளான்ன்றதை ப்ரொவைட் பண்ணும். அதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ரீசனிங் சப்ஜெக்ட், ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜின்றதை ஷேர் பண்றோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்மளுடைய கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கூடிய இந்த கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அதை பார்த்துட்டு அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் தருவோம். அந்த டாபிக் முடிக்க நம்மள்ட்ட சாப்டர் டெஸ்ட்டுமே உண்டு. அந்த சாப்டர் டெஸ்ட்டுமே அன்னைக்கு நீங்க அட்டன் பண்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்றதை நீங்க நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிருவீங்க. நீங்க அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும். நமக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, நம்ம எங்க ஒழுங்கா படிச்சிருக்கோமா, இல்ல நம்ம எப்படி திங்க் பண்ணணும், இங்க என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம்
நம்ம ஒரு டெஸ்ட் போட்டாதான் தெரியும். அதனால முதல்ல ஒரு வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு அந்த டாபிக்கோட டெஸ்ட்டையுமே நம்ம அட்டன் பண்ணணும். அட்டன் பண்றப்போ நம்ம அதில் எப்படி படிச்சிருக்கோம்னு தெரியும். இன்னொன்று, நம்ம ரீசனிங் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. நிறைய டைம் எடுக்கும் லாஜிக்கை ஃபைண்ட் பண்றதுக்கு, கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு. ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரீசனிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ரீசனிங் படிக்க ஸ்டார்ட் பண்ற முன்னாடி ஆல்பாபெட்ஸை வித் நம்பர்ஸோட படிச்சுக்கணும். ஏனா 1 B0 அந்த மாதிரி ஸ்கொயரை 50 வரைக்கும் கட்டாயமா படிக்கணும். கியூப்ஸை 30 வரை கட்டாயமா படிக்கணும். இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் கியூப் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ரீசனிங்கு காட்டணும், ஏன்னா அதுல கால்குலேஷனுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். இதை முதல்ல நீங்க படிச்சிடணும். அடுத்தது நம்ம டெய்லி ஸ்டடி பிளான்ல கொடுக்குற அந்த டாபிக்ஸை வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாபிக் ஒரு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்ல, அந்த நோட்ஸை காப்பி பண்ணிட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிடணும். ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாப்டர் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக்ன்றது போகணும். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கா முடிச்சதுக்கு அப்புறமா CGL 2025 உடைய கொஸ்டின் பேப்பர், NTPCயோட 2024 உடைய கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டெய்லி ஒரு ஷிஃப்ட், ஒரு CGL பேப்பர், ஒரு NTPC பேப்பர்னு டெய்லி நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ரீசனிங்ல ரயில்வேயா இருக்கட்டும், SSCயா இருக்கட்டும், நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடை கொண்டு வரும், ஃபுல் மார்க் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் படித்து முடித்த உடனே எல்லா கொஸ்டினும் என்னால் சால்வ் பண்ண முடியும்ட்டு நம்பக்கூடாது. 25 கொஸ்டின் ரீசனிங்கில் இருக்குன்னா ஆரம்பத்தில் நம்மளால் 18 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண முடியும். அந்த வித்தின் டைம்ல ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறோம் சாப்டர் டெஸ்ட்னா 18 தான் சால்வ் பண்ண முடியும். ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமாக தான் உங்களால் 25க்குமே எடுக்க முடியும். ஏன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நிறைய கொஸ்டின் பார்ப்பீங்க, நிறைய லாஜிக்கை நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. நீங்களே ஒரு கொஸ்டின் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே ஃபைன் பண்ணுவீங்க. இது எல்லாம் தான் உங்களை 25க்கு எடுக்க ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், ஃபுல் மார்க் எதிர்பார்க்கலாம். அடுத்தது மேக்ஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு லாங் சைஸ் நோட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் இந்த நோட்ஸை காப்பி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குயிக் ரிவிஷனுக்காக. PDF வச்சு நான் படிச்சுக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம் நினைக்காதீங்க. பிரிண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறது தான் பெட்டரு. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்ஸில் காப்பி பண்ணி வைக்க முடியும். அப்படி நிறைய லாஜிக்கை நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க. அந்த லாஜிக்கெல்லாம் தான் நீங்கள் அந்த 50 out of 50 எக்ஸாம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த டாபிக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, வரவே வராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் மேக்ஸ் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் பெரிய போஸ்ட் அதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மேக்ஸ் கட்டாயமாக இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் டெடிக்கேஷனோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். முதல்ல சிலபஸ் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணுறப்போ ஒவ்வொரு டாபிக் நோட்ஸ் எடுத்துப்பீங்களே, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். அந்த நோட்ஸில் உள்ள சம்ஸை மினிமம் 3 டைமாவது சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்ஸ் நீங்கள் இன்னைக்கு என்ன டாபிக் படிச்சிருக்கோங்களோ அந்த டாப்பிக்கோட லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த டாப்பிக்கே வந்து போகணும். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக மேக்ஸை முடிக்க அதுக்கப்புறமா டெய்லி ஒரு மேக்ஸ் ஷிஃப்ட் கொஸ்டின்ங்கிறத சால்வ் பண்ணணும். இதுதான் மேக்ஸினுடைய அவுட்லைன். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய டார்கெட்ல என்னென்ன இன்னைக்கு பர்சன்டேஜ் படிக்க சொல்றோம்னா பர்சன்டேஜ்ல மொதல் 1.5 மணி நேரம் பாருங்கன்னு சொல்லிடுவோம். அந்த 1.5 மணி நேரத்தில் என்னென்ன டைப்லாம் இன்க்ளூட் ஆகும், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷனு, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் சம்ஸ், பேசிக் டைப் 1 இருக்கும், பேசிக் டைப் 2 இருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரத்துல இதெல்லாம் நீங்க கவர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ் எப்போ முடியுதுன்னு சொல்றோமோ பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பர்சன்டேஜ்ல உள்ள நோட் சம்ஸை நீங்க 2 டைம் வந்து ரிவைஸ் பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பர்சன்டேஜ்ல உள்ள நோட்ஸோட சம்ஸை அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரெகுலர் இன்டர்வெல்ல 3 டைம்ல. இப்போ நீங்க வந்து பர்சன்டேஜ் டாபிக்கை வந்து நீங்க வந்து சண்டே வந்து முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, மண்டே வந்து பர்சன்டேஜ் டாபிக்கோட நோட்ஸை 2 டைம் ரிவைஸ் பண்ணணும். டியூஸ்டே என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் டாபிக்கோட நோட்ஸ் இருக்கா, அந்த நோட்ஸோட சம்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ரஃபா சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேர்ஸ்டே ஒரு டைம் சால்வ் பண்ணணும். எல்லா கொஸ்டினையும் 100 கொஸ்டினா 100 கொஸ்டினையும் சால்வ் பண்ணணும், நோட்ஸோட கொஸ்டின்ஸை. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு டைம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ரெகுலரா நோட்ஸோட சம்ஸை மினிமம் 3 டைமாவது சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. ஏன்னா நீங்க சண்டே ஒரு டாபிக் முடிக்கிறீங்க, மண்டே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்றப்போ நிறைய டவுட் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாமே அகைன் கிளாஸ் வீடியோஸ் பார்த்து அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க டியூஸ்டே வந்து ஒரு டைம் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா சால்வ் பண்றப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க ஸ்டக் ஆவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்றீங்க, இதுக்கப்புறம் என்னன்றது தெரியாது. அப்ப நீங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்க. இப்படி திரும்ப அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகி 3வது டைம் நீங்க சால்வ் பண்றப்போ கம்ப்ளீட்டா அந்த பர்டிகுலர் டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருவீங்க. இப்படிதான் நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டாபிக் முடிக்க
லாஸ்டா 2025ஓட எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபியூ இந்த 3 எக்ஸாம்ஸினுடைய அந்த பர்டிகுலர் டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நாம ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு வீக்குங்கிறத எடுத்துப்போம். ஓகேவா? பர்சன்டேஜோட டாபிக்கை நம்ம 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். 5 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்றதுக்கு, மிச்சம் 2 நாள் பாத்தீங்கன்னா நோட்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கு, நோட்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு, இந்த மாதிரின்றத பிளானா வந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிக்க மேக்ஸ்ல நீங்க பர்சன்டேஜ் முடிக்கிறீங்க, அடுத்த வாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் முடிக்கிறீங்க. அப்படின்னா நீங்க ஒவ்வொரு சண்டேயும் முன்னாடி முடிச்ச டாபிக்கோட நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிவைஸ் பண்ணதான் அந்த டாபிக் உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க இப்ப பர்சன்டேஜ் முடிக்கிறீங்க, பர்சன்டேஜ் எப்பவுமே ரிவைஸ் பண்ணல, கடைசியா வந்து சிலபஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்றீங்கன்னா அது எல்லாமே புதுசா இருக்கும், ஒண்ணுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எப்பவுமே திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஆல்ரெடி முடிச்ச மேக்ஸ் டாபிக்கோட நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் மேக்ஸ்ல உங்களால ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகேவா? ஒன்ஸ் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சோன்னே 2025-2024ஓட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபியூவோட மேக்ஸ் கொஸ்டின் எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ், என்டிபிசியோட 2024 கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஏன்னா இதுல ஒரு 2025-24 இது ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஷிஃப்டாவது இருக்கும். ஓகேவா? 150 ஷிஃப்டாவது மினிமம் வந்து இருக்கும். ஸோ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்றதே வந்து மோர் தென் எனஃபா இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு மேக்ஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே நீங்க நிறைய ஒரு சில டிஃபிகல்ட் கொஸ்டின் பார்ப்பீங்க. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலமா கத்துக்கிறப்போ மேக்ஸ்ல உங்களோட மார்க்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மேக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கும் ஆக முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ பாருங்க, அதை நோட்ஸ் எடுங்க. வீடியோ பார்க்கணும், மொத்தமாக நான் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிவைஸ் பண்ணுறேன் இருந்தீங்கன்னா அது ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணணும்னா, இப்போ பர்சன்டேஜ்னா இன்னைக்கு 1.5 மணி நேரம் வீடியோ பார்க்க சொல்கிறோமா, அந்த 1.5 மணி நேரம் வீடியோவோட நோட்ஸை அன்னைக்கு எடுத்துடணும். அன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1.5 மணி நேரம் வீடியோவோட நோட்ஸோட சம்ஸை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாள் படிக்கிற டாப்பிக்கோட நோட்ஸை அன்னைக்கு எடுத்தாகணும். அன்னைக்கு ரிவைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் லாஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த வீக்ல கிடைக்கிறப்போ மொத்தமா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு குயிக்கா பிராக்டிஸ்ல போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். இல்லைன்னா நீங்க நான் 5 நாள் வீடியோ பாக்குறீங்க, 6வது நாள் 7வது நாள் நோட்ஸ் எடுக்க டேஸ் நிறைய தேவைப்படும். ஒரு 3 நாள் எடுக்கிறீங்க, 3 நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு 2 நாள் எடுக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ஒரு டாபிக்கே நீங்க வந்து ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துட்டீங்கன்னா 5 மாசத்துல சிலபஸ்ங்கிறது கவர் பண்ண முடியாது. அதனால ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்போ அந்த வீடியோட நோட்ஸ் அன்னைக்கு எடுத்துடணும், அன்னைக்கு ரிவைஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இதான் மேக்ஸுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது ரயில்வே எக்ஸாம் கிடையாது, எஸ்எஸ்சிக்கு மட்டும்தான். மேக்ஸ் ரீசனிங்க்கு நீங்கள் எந்த புக்குமே வாங்க வேண்டாம், நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் போதும். இங்கிலீஷ்க்கும் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் போதும். நீங்கள் நோட்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பிளாக் புக் வாங்கிக்கலாம் வொக்காபுலரியில். இந்த புக் வந்து இப்போ உடனே வாங்காதீங்க. 2025 எக்ஸாம் இப்போதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் February கிட்ட வாங்கினா ஒரு பெட்டரா இருக்கும். ஆனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்பவே இந்த பிளாக் புக்கோட எடிஷன் வாங்கிக்கோங்க. நம்மளோட கோர்ஸ்ல பிளாக் புக் வச்சு தான் வொக்காபுலரி டீச் பண்ணியிருப்போம். எஸ்பி பக்ஷியோடைய புக் வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமருக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நோட்ஸ் எடுக்க கஷ்டமா இருக்குன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பினாக்கிளோட இங்கிலீஷ் புக் வந்து நீங்கள் கட்டாயமாக வாங்கி ஆகணும். ஏன்னா இந்த புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் இங்கிலீஷில் ஃபுல் மார்க்குங்கிறது எடுக்க முடியும். இந்த புக் வேண்டாம் நினைக்கிறவங்க நம்ம கோர்ஸ் கண்டென்ட் மட்டுமே போதும். நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த புக் கட்டாயமே இருந்தே தீரணும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் 31 நாள் என்ன பண்ணுவோம்னா இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் படிப்போம். நம்ம இங்கிலீஷ் வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா ஒரு 31 வீடியோ டீச் பண்ணியிருப்போம். 31 வீடியோவும் உங்களுக்கு 3300 வேர்ட்ஸுங்கிறது இருக்கும். இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினோனிம், ஆன்டோனிம், அதாவது வொக்காபுலரின்றதை டீச் பண்ணிப்போம். ஸோ டெய்லி ஒரு வீடியோ பார்க்க சொல்லுவோம். அந்த ஒரு வீடியோவுமே 1.5 மணி நேரம் லென்த்து கிட்ட இருக்கும். அன்னைக்கு அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அன்னைக்கே அந்த ஒரு வீடியோக்கு 100 வேர்டுங்கிறத டீச் பண்ணியிருப்போம். அன்னைக்கே அந்த 100 வேர்ட்ஸும் உங்களால் மெமரைஸ் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லா வேர்டுக்குமே நம்ம ட்ரிக்கு ஸ்டோரிலாம் சொல்லி தான் டீச் பண்ணி கொண்டதுனால மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருக்காது. ஸோ அந்த 31 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோ டீச் பண்ண வொக்காப்ஸை அன்னைக்கே ரிவைஸ் பண்ணிடுறோம். மொத்தமாக சேர்த்து ரிவைஸ் பண்ணுறோன்ட்டு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இந்த டைம் ஃபெயில் தான் ஆவீங்க. அதனால அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய அந்த டேயில் என்ன இது படிக்க சொல்கிறோமோ அதை அன்னைக்கு நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் இந்த 31 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா வொக்காபுலரி நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா கிராமர் படிக்க சொல்லுவோம். கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 21 வீடியோ அப்லோட் பண்ணிப்போம். அந்த 21 வீடியோ கிராமருக்கு மோர் தென் எனஃபா இருக்கும்.
அந்த 21 வீடியோவும் டெய்லி ஒரு வீடியோன்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் 10 ரூலுங்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? 10 ரூலுங்கிற மாதிரி டீச் பண்ணியிருப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கிராமர், அதுக்கப்புறம் கிராமர் ரூல், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஸ்பீச் எல்லாமே இந்த 21 வீடியோஸ்ல வந்து வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி 10 ரூலுங்கிறப்போ மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்காது. மொத்தமாக இன்னைக்கு ஒக்காபுலரி, இன்னைக்கு கிராமர், இன்னைக்கு ரீடிங் பண்ணாதான் கஷ்டமா இருக்குமே தவிர ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ முதல்ல ஒக்காபுலரி ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிராமர் ரூல்ஸ் வீடியோ பார்த்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டெய்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 8 நாள் இருக்கும் 60 நாள் பிளான்ல. அதில் அந்த 8 நாள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கோர்ஸ்ல க்ளோஸ் டெஸ்ட் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, பிக்யூஆர்எஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, ஆர்சி டாபிக் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, இந்த 3க்குமே ட்ரிக் வீடியோ அப்லோட் பண்ணிப்போம். அந்த வீடியோ அந்த 8 நாள் பார்க்க சொல்லுவோம். ஓகேவா? அது முடிச்சோடனே ரீசனிங்கோட இங்கிலீஷோட சிலபஸ்ங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த கிராமர் அண்ட் ஒக்காபுலரி முடிக்கிறீங்க தெரியுமா, அப்பவே நீங்கள் இங்கிலீஷ்லாம் ஸ்ட்ராங்காக இருவீங்க. அப்போ நீங்கள் இந்த ரீடிங் பண்ணுறீங்க தெரியுமா, அதை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே என்ன பண்ணணும்னா டெய்லி 1 மணி நேரம் இந்த பிளான்ல ரீடிங் பண்ணுறதுக்கு ரீடிங் பிடிஎஃப்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணும். அந்த ரீடிங் பிடிஎஃப் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஏன்னா இந்த ரீடிங்ன்றது உங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங் பண்ணும், ஒக்காபுலரிஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினில் ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால டெய்லி ரீடிங்னு பண்ணணும் இந்த 52 நாளுக்கு அப்புறமா. ஓகேவா? ஒன்ஸ் இந்த 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு ரீடிங் பிடிஎஃப் ரீட் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம இங்கிலீஷோட பிஓக்யூ புக் இருக்கா, இந்த பினாக்கல் புக், அந்த பினாக்கல் புக்ல இருந்து சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். சாப்டர் வைஸ் கொஸ்டின்னா கிராமர் முடிச்சிட்டீங்க, கிராமர்னா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இதில் டெய்லி 20 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாய்ஸில் ஒரு 200 கொஸ்டின் இருக்கும், ஸ்பீச்சில் ஒரு 200 கொஸ்டின் அந்த புக்கில் இருக்கும். அதை டெய்லி ஒரு 50-50ன்னு சால்வ் பண்ணி அந்த புக்கில் உள்ள எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஏன்னா நீங்கள் அந்த புக்கில் பாதி முடிக்கிற முன்னாடியே நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. ஏன்னா அந்த புக்கை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு பெஸ்ட் புக்காக இருக்கும் பினாக்கலோடது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் பினாக்கல் முடிச்சிட்டீங்க, 60 நாள் முடிச்சிட்டீங்க, பினாக்கல் உள்ள எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் இங்கிலீஷோட பிஓக்யூ, சிஜிஎல், சிஹெச்எஸ், சிபிஓடைய டெய்லி ஒரு ஷிஃப்ட் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வரீங்கன்னா இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இங்கிலீஷ்க்கு இதை மட்டும் தான் நீங்கள் பண்ண போறீங்க, வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் ஸ்டடி பிளானில் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். நம்ம பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளோட எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல மார்க்குங்க இது எடுக்க முடியும். ஏன்னா இந்த டாபிக் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாகவும் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோர்ஸில் தர நோட்ஸ் மட்டுமே போதுமானது. ஓகேவா? நீங்கள் புக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லூசண்டோட ஜிகே புக்கு இல்லைன்னா அரிஹண்டோட 2020 புக்ஸ், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த புக்கில் வந்து எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். லூசண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அரிஹண்டோட 2026 புக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம நோட்ஸே போதும், ஆனால் புக் வச்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. லேட்டஸ்ட் எடிஷன், பைண்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த புக்கில். அடுத்து 1EQ டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த டெலிகிராம் சேனல்ல இருந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல மார்க்குங்கிறது ஸ்கோர் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிக், ஜிகே, இந்த 5 டாபிக் இருக்கா, இதுதான் ரொம்ப 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 ப்ரையாரிட்டி. ஏன்னா இதில் தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்றது கேட்பாங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இது எஸ்எஸ்சியில் அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் எங்கேருந்து கேட்பாங்கன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இந்த டாப்பிக்கும் படித்து வச்சுட்டிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் 5 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் முன்னாடி, 4 வருஷம் முன்னாடின்றதை கேட்டுட்டு இருப்பாங்க எஸ்எஸ்சியில். ஆனால் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. அதை படிக்கிறது இன்னுமே ஈஸி. அதனால ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து எஸ்எஸ்சியில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கோங்க. நான் எஸ்எஸ்சி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அப்படி லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சிருக்க போகும் 1 இயருக்கு மட்டும் படிங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைம் இந்த டாபிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நாம இந்த டாபிக்கு இங்கே ரீசனிங் வந்து முடிச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணும். டெய்லி ஒரு டாபிக் தான் தருவோம். ஓகேவா? அந்த ஒரு டாபிக்குமே நம்மளுடைய கோர்ஸ்ல இருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து ஸ்டோனேஜ் டாபிக் இன்னைக்கு கொடுக்குறோம்னா ஸ்டோனேஜ்னு மென்ஷன் பண்ணிடுவோம். நீங்கள் நம்மளுடைய வீடியோவை பார்க்கணும். அந்த ஸ்டோனேஜ் வீடியோ ஒரு 30 மினிட் இருக்கும். அந்த 30 மினிட் ஸ்டோனேஜ் வீடியோ பார்த்துட்டு அந்த நோட்ஸை அன்னைக்கே படிக்கணும். அன்னைக்கே படிச்சுட்டு ஸ்டோரேஜ் டாபிக் வச்சு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட்டாகவும் ப்ரொவைட் பண்ணும். அந்த டெஸ்ட்டை அன்னைக்கே அட்டன் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் ஜென்ரல் அவேர்னஸ்ல தருவோம். அதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணீங்கன்னா 100 டேஸில் எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம் 100 டேஸில். ஓகேவா?
ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் எத்தனை டைம் நல்லா ரிவைஸ் பண்ணி அந்த இதை நல்லா மெமரைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் எக்ஸாம்ஸில் ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதை காட்டிலும் வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய மறக்கும், நிறைய இயர்ஸ் வரும், நிறைய டாபிக் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு டாபிக் முடிக்கிறீங்க ஸ்டோனேஜ்னா அந்த ஸ்டோனேஜை அன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறதோட விட்டுறக்கூடாது. அந்த டாப்பிக்கை சண்டேவும் ரிவைஸ் பண்ணணும். அந்த வீக்கில் படித்த எல்லாத்தையும் சண்டே ரிவைஸ் பண்ணணும். அடுத்த வாரம் சண்டே அந்த வீக்கில் படித்தது மட்டும் ரிவைஸ் பண்ணக்கூடாது, முந்தின வீக் படித்ததுலையும் ரிவைஸ் பண்ணணும். திரும்ப பண்ணுற ரிவிஷன் மட்டும்தான் உங்களை ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் நம்ம தர ஷெடியூலை ஃபாலோ பண்ணி 100 டேஸில் ஜென்ரல் அவேர்னஸில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, ஸ்டெனோ, செலெக்ஷன் போஸ்டர் கேட்ட கொஸ்டின், ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் 2024 அதில் கேட்ட கொஸ்டின், இதையும் சேர்த்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்பவே நல்ல மார்க்குங்கிறது எடுக்கலாம். மெயின் டார்கெட் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் வச்சுக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுபடி ஃபாலோ பண்ணி ஒரு டாபிக் அன்னைக்கே ரிவைஸ் பண்ணணும், அன்னைக்கே ஒரு சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க்குங்கிறது எடுக்கலாம். எப்படி ப்ராப்பரான பிளான் பண்ணுறது? நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புங்கிறது ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல் ஒழுங்காக ரிவைஸ் பண்ண இல்லாதது தான். மார்னிங் ரீசனிங், இங்கிலீஷ் ஷெடியூலில் கொடுத்தபடி கோர்ஸ்லேருந்து வீடியோ பாருங்கள். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் பார்த்தது, இங்கிலீஷ் பார்த்தது அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் ஒரு 4 மணி ஒரு 5 மணி வாக்கில் மேக்ஸ் கிளாஸஸ் பாருங்கள். நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் மேக்ஸ் கிளாஸோட நோட்ஸ் எடுக்கிறது, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறது. இப்படி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரான ரிசல்ட்டை எடுக்கலாம் அண்ட் பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். நீங்கள் மொத்தமாக சேர்த்து ரீசனிங் நீங்கள் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, உடனே மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அது நோட்ஸ் எடுக்கிறது, ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நீங்கள் ரீசனிங், இங்கிலீஷ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க. அதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு மேக்ஸை பார்க்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மேக்ஸ் பார்க்கணும். அதோட நோட்ஸிங் எடுத்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். எப்படி கிளியர் பண்ணுறது? நீங்கள் ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷில் ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணி ஆகணும். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு, எடுக்கவும் முடியும் நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா. இதில் எடுக்க முடியாது, பாதி மார்க் தான் வருன்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் ஆரம்பத்திலே வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சி கிளியர் பண்ணுறதை மறந்துடுங்க. ஏன்னா எஸ்எஸ்சியில் ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா வேலையை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி. ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஷெடியூலில் கொடுத்தது நல்லா படிச்சிருந்தாலே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, டைம் இம்ப்ரூவ்ங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னே இருந்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சி கிளியர் பண்ண முடியாது. இதை மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜிஏவை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எந்தெந்த டைம் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். டிசிப்ளின், டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே கீ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 6 மாதம் 5 மாதம் சிலபஸ் கவர் பண்ணணும். உங்கள் எக்ஸாம் இன்னும் தள்ளி கூட நடக்கலாம். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம். ஆனால் இந்த ஒரு அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்கிறவங்க தான் எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க. ஹோப் விடாமல் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்டாக இருக்கவங்க தான் எக்ஸாமுங்கிறத கிளியர் பண்ணுவாங்க. நிறைய டைம் உங்களுக்கு டிமோட்டிவேஷன் வரும், நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கே செல்ஃப் டவுட் எல்லாம் வரும். அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 5 மாதம் படித்தா சிலபஸ் கவர் பண்ணிடலாம், எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ரிவிஷன் ப்ராக்டிஸ் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டு பண்ணால் ஒரு 8 மாதத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடலாங்கிற அந்த டார்கெட்டை வச்சு அதை நோக்கி நீங்கள் ஓடுனீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 6லேருந்து 8 மணி நேரம் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஃபுல் டெடிகேஷனோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் டைம் முழுக்க ரிவிஷன், நோட்ஸ் டேக்கிங்ன்றதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்பப்போ முடிக்கிறீங்கன்னா அப்பப்பவே எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி சிஜிஎல் நான் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 155 மார்க் மேலே எடுத்தாகணும். அதை டார்கெட் பண்ணணும். இதுதான் டார்கெட் ஸ்கோர். ஏன்னா நீங்கள் 155 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னா நீங்கள் சிலபஸை நல்லா படிச்சிருந்தா தான் முடியும். இந்த 155 மார்க் மேலே எடுக்க நீங்கள் டார்கெட் பண்ணி உழைக்கிறீங்கன்னா இதை விட கூடுதலான மார்க் தான் நீங்கள் எக்ஸாமில் எடுப்பீங்க. கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணலாம். நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், 140 130 கிளியர் பண்ண முடியுமா இல்லையாங்கிற டவுட்டோ கன்ஃபியூஷனோ உங்களுக்கு வராது. அதனால 155 மார்க் மேலே டார்கெட் பண்ணும். என்டிபிசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா 85 மார்க்குக்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது முடியுமா, பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா முடியும், பாசிபிள் தான். ஆனால் இவ்வளோ மார்க் எடுக்கணுமா, இவ்வளோ ஹை மார்க்கை ஷேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு நினச்சி படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ண முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் நான் ரேங்க் எடுக்கணும், டாப் ரேங்க் எடுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ண அந்த டார்கெட்டோட ப்ரிப்பேர் பண்ணாதான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் முடியும். அதை மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. 120 எடுத்தால் கிளியர் பண்ணலாம்.
140 எடுத்தா கிளியர் பண்ணலாம், 150 எடுத்தா கிளியர் பண்ணலாம்னா அது எக்ஸாம் நடக்கணும். அதோடைய வேகன்சி பொறுத்து இருக்கு, கேட்டகரியை பொறுத்து இருக்கு. 120 எடுத்து கிளியரும் பண்ணலாம், 140 எடுத்து கிளியர் பண்ணாமலும் போகலாம். அது எல்லாமே அந்த எக்ஸாமை பொறுத்துங்கிறது இருக்கு. அந்த பேப்பர் லெவல் இருக்கு, அதோடைய வேகன்சி இருக்கு, எத்தனை பேரை செலக்ட் பண்றாங்கன்ற இதெல்லாமே இருக்கு. நான் எந்த கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேகன்சி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் தான் உங்க டார்கெட் ஸ்கோர். இதுதான் நீங்க எடுக்க ட்ரை பண்ணணும். ஃபைனல் அட்வைஸ், நீங்க வச்சிருக்கக்கூடிய புக்ஸ், டீச்சர்ஸ், அவங்களோட எஃபர்ட் எல்லாமே 5% தான். 95% உங்களோட எஃபர்ட் டெடிகேஷன் மட்டும்தான் உங்களை கிளியர் பண்ண வைக்கும். எந்த அளவுக்கு நீங்க டெடிகேஷனோட, எந்த அளவுக்கு சின்சியரா எஸ்கியூஸ் சொல்லாம நீங்க டெடிகேஷனோட ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்பதான் நீங்க எக்ஸாம்ங்கிறத கிளியர் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் பீப்புள் தான் இருப்பாங்க. நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாருங்க, அப்ளை பண்ணது லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனா எக்ஸாம் எழுத வர்றவங்க அதுல பாதி தான் இருப்பாங்க. அதுல சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு 20% தான் இருப்பாங்க. 20%மே ரொம்ப அதிகமா சொல்றோம். 10% 15% தான் சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்களே இருப்பாங்க. ஓகேவா? நீங்க உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி. அந்த ஒரு வேகன்சி எடுக்கணும்னா 100 வேகன்சி இருக்கு. நான் 100வது ரேங்க் எடுத்தாலுமே கட் ஆஃப் கிளியர் பண்ணவே ஜாப் பண்றேன்னா நினைக்க கூடாது. நான் முதல் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சு நீங்க படிங்க, அதுக்கு உழைங்க. நான் இந்த டாபிக்ல இவ்வளவு மார்க் எடுத்தா போதுன்ற மட்டும் நினைக்காதீங்க. எல்லா டாபிக்லயும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்க படிங்க. உங்களோட எஃபர்ட் தான் உங்களை எக்ஸாம்ஸா கிளியர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டெடிகேஷனோட, எந்த அளவுக்கு நீங்க திரும்ப இவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணா, நம்ம 2024 25 கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லிடுவோம். அதை பண்ணிட்டா, அதை முடிச்சிட்டீங்களா, அப்ப அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் டைம் இருக்கிறப்ப சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த டெடிகேஷன், இந்த இன்வால்மெண்ட் தான் உங்களை டாப் ரேங்க் எடுக்க வைக்கும், எக்ஸாம்ங்கிறத கிளியர் பண்ண வைக்கும். சின்சியரா இப்போல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, டெய்லி ஸ்டடி பிளான் கொடுக்கறத கவர் பண்றீங்கன்னா நிச்சயமா இந்த டைம் எக்ஸாம்ங்கிறத கிளியர் பண்ணலாம். சின்சியரா படிங்க, டெய்லி கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் அன்னைக்கே முடிக்க ட்ரை பண்ணுங்க. சேர்த்து வச்சு முடிக்கணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு டைம்ன்றது இருக்காது. ஓகேவா? 5 மாசத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்கான மெயின் டார்கெட்டே 5 மாசத்துக்கு அப்புறம் கண்டினியூவா ஒரு எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால March 31 நம்ம முடிச்சாகணும். அதுக்கப்புறம் டைம் கிடைச்சதுன்னா நமக்கு அது ரிவிஷனுக்கும் திரும்ப ப்ராக்டிஸ்க்குமான ஒரு டைமா இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜூன்ல தான் எக்ஸாம் வரும், ஜூலைல தான் எக்ஸாம் வரும், மேக்கு முன்னாடி எக்ஸாம் வர வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் நினைச்சு நீங்க படிக்காதீங்க. March 31 ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசம் கிடைச்சதுன்னா அது நம்ம இன்னும் நம்மளை ஷார்பன் பண்றதுக்கான டைம்ன்றது அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண. நான் மேல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு நீங்க மே தான் டார்கெட் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஏப்ரல்ல எக்ஸாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. March 31 எக்ஸாம் ரெடியா இருங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.